சாணான். இது உடலுக்கான பெயர் அல்ல, உயிருக்கான பெயர். வல்ல சிவன் கொடுத்த பெயர் சாணான். இந்த பொதுவாக இந்த சாணார் குலம் மிக தாழ்ந்த குலம்னு சொன்னாங்க ஐயா. ஆனா அந்த குலத்துலதான் இந்த வைகுண்ட அவதாரம் நடந்து நிறைய மக்கள் பரவலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாணார் குலத்துல அவர் தோன்றினாலும் அனைத்து சாதி 18 ஆதி சாதிகளையும் ஒரே இடத்துல கூப்பிட்டு வச்சு அவங்கள சமமா நடத்தி அவங்களுக்கு நிறைய நோய்களை எல்லாம் வெறும் மண்ணும் தண்ணியில தீர்த்ததா சொல்றாங்க. இதுல அந்த சாணாருடைய முக்கியத்துவம் என்ன? அதாவது ஐயா, எப்பொழுதெல்லாம் நாராயணர் அவதாரம் செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் தேவர்கள் மனுக்களாக பிறப்பார்கள். தேவர்கள் ஏன் அப்படின்னாக்கி அவரை சுத்தி நல்ல சர்டிபிகேட் வாங்கின தேவர்கள், தூய ஆன்மாக்கள் வேணும். தூய்மையான ஆன்மாக்கள். அந்த ஒரு உயிருக்கின் முன் ஜென்மம் தூய்மையா இருக்கணும். மிக முக்கியமா. இப்ப நீங்க ராம அவதாரத்தின் போது வானரங்கள்லாம் அவரு கூட பிறந்து அவங்க எல்லாம் யாரு? தேவர்கள். தேவர்கள். கிருஷ்ண அவதாரத்தின் போது அந்த யாதவ குலத்துல இருந்தவங்க கோபியர்கள்லாம் யாரு? வான்லோகத்து தேவர்கள். இப்ப அதுல கூட நான் சொல்றேன், ஒரு 11,000 பெண்களுக்கு மாப்பிள்ளையாக நான் இருந்த மாயை சித்தையை சொல் மகனே. திருமாலை நினைச்சு ஏங்கி ஏங்கி தவம் இருந்த ரிஷிகளுக்கெல்லாம் அவங்களுடைய ஆசை என்னன்னா, அவரோட கொஞ்சம் குலாவணும், பேசணும்னு ஒரு ஆசை. இப்ப திருமால் சிவன்கிட்ட சொல்றாரு, என்னை நினைத்து ஏங்குகின்ற இந்த ரிஷிகள் எல்லாம் என் கூடவே இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னாக்கி கோபியர்களாக பிறவி செய்யுங்கன்னு சொல்லி பிறவி செய்யறார். அற்புதமா. அப்போ அந்த உயிரையாது ரிஷிகளுடைய உயிர்கள் கோபியர்களாக பிறவி செய்யப்படுகிறது. அந்த பக்தர்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக கோபியர்களாக பிறவி செய்யறாங்க. அற்புதம். அதன் பின்பு அவங்க எல்லாம் ஒரு பருவ நிலையில இருப்பாங்க. சிறு குழந்தையாட்டு யாரு வரா? கிருஷ்ணர் வராரு. எல்லாரும் கிருஷ்ணரை தூக்கி இன்பமா தூக்கி மடியில வச்சுக்கிறாங்க. அங்க காமமும் கிடையாது, விரசமும் கிடையாது, அன்பு மட்டும்தான் உண்டு. பரபிரம்ம ஜீவ ஐக்கியம் மாதிரி இருக்கு. அற்புதமாக சொல்லுங்க. சரியா? இப்ப இதுதான் அவருடைய கான்செப்ட். தான் அவதாரம் எடுக்கும் போது அந்த சர்டிபிகேட் வாங்கின ஆன்மாக்கள் எங்க வரணும்? அவதாரத்தின் போது வரணும். இப்போ நம்ம தேவர்கள் அப்படின்னா யாருன்னு பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமானது. பூமியில் பலவிதமான மக்கள், பலவிதமான இன்னைக்குதான் ஜாதி, அன்னைக்கு வர்ணங்கள். அந்த வர்ண மக்கள் எல்லாருமே வந்துகிட்டு பல நிலையில இருந்துகிட்டு தன்னுடைய பிறப்பு என்ற பெருங்கடலை நீந்தி பிறப்பில்லாத நிலைக்கு உயர்வதுதான் தேவர்கள். தேவர்களுடைய சிறப்பே அற்புதம். நம்மள மாதிரிப்பட்ட ஒரு மனித உயிரானது அது புனிதப்படுத்தப்பட்டு தர்மம் செய்து அதன் பின்பு தவம் செய்து, அவர் சொல்லுவார்ல, தானமும் தவமும் செய்து உங்க சராசரத்தை பெருக்கிடுங்க சொல்லுவார்ல. அப்படி பெருக்கிய உயிர்கள் தான் பிறப்பில்லாத ஒரு நிலைக்கு அந்த உயிரை எங்க கொண்டு ப்ரமோட் பண்ணுவாங்க? தேவர்கள் என்ற நிலைக்கு ப்ரமோட் பண்ணுவாங்க. சரியா? சரி. அதாவது புல்லாகி, பூடாகி, புழுவாகி, மரமாகி, பல்விருகமாகி, பாம்பாகி, கல்லாத மனிதனாகி நின்று அந்த மனிதனுடைய செய்கைகள் மூலமாட்டு அவன் பேயாக மாறுகிறான். அவன் செய்கைகள் மூலமாக அசுரனாக மாறுகிறான். அவன் செய்கைகள் மூலமாக அவன் தேவராக மாறுகிறான். அவனுடைய செய்கைகள் மூலமாக அவன் ரிஷிகளாக மாறுகிறான். இதுதான் 33 கோடி தேவர்கள், 44 கோடி ரிஷிகள் என்ற அந்த வரலாற்று சார்ட் தான். அற்புதம். அருமையாக இருந்தது. நிறைய கேள்விகள் அப்படி ஊற்றா வருது ஐயா. இப்போ இதுல இவங்களுக்கு பிறப்பதற்கு என்னது கிடையாது, ரூல்ஸே கிடையாது.
கிடையாது. ஆனா திருமால் வந்து அவதாரம் செய்யும் போது வந்து அவருக்கு பக்கபலத்துல யார் இருக்கணும்? அந்த தூய்மையான ஆன்மா இருக்கணும். இப்போ எந்த மாதிரிப்பட்ட ஆன்மா எல்லாம் உலகத்துல இருக்குன்னாகி, ஆன்ம வளர்ச்சி உள்ள இதான் வந்து உலகத்துல இருக்கு. ஆன்ம வளர்ச்சினாகி இறைநாமத்தை சொல்லி சிவசிவா என்று சொல்லிட தேவர் ஆவார். திருமூலர் சொல்லியிருக்கார். அற்புதம் ஐயா. சிவசிவா என்றிட பாவம் விலகி போகும். திருமூலர் சொல்லியிருக்கார். ஆக எந்த உயிரானது வந்து சிவசிவா என்று சொல்லுகிறதோ அந்த உயிரானது என்ன செய்யும்? மேன்மை. பாவங்கள் களைந்து தேவராகும். சரியா? அற்புதம். இந்த அடிப்படையில தேவர்களுக்கான விளக்கம் இதுதான். இப்போ கலியுகத்துல வந்து இவருக்கு வந்து என்ன செய்யணும்? அவதரிக்கணும். அற்புதம். கூட யார் வேணும்? தூய்மையான ஆன்மாக்கள் வேணும். அந்த தேவர்களை வந்துட்டு பிறவி செய்றாரு. எப்படி பிறவி செய்யறாருன்னு சொன்னாக்கி, அதுக்கு முன்னுக்க யுகத்துல வந்து பனைமரம் கிடையாது. ஆமா. முந்தின யுகத்துல அதாவது கிரேதா, திரேதா, துவாபர யுகத்துக்கு கடைசியில தான் பனைமரம். அதுக்கு ஒரு அதுக்கு முன்னுக்கு என்ன கிடையாது? பனைமரம் கிடையாது. இப்ப வந்து பனைமரத்தோட சேர்த்து யாரு முதல்ல வந்து ஒரு 7 பேர் பிறக்குறாங்க. அது நம்ம தனி கதையா சொல்லுவோம். அது வரலாறு. அப்ப வந்து இவரு வந்து முதல்ல யார பிறவி செஞ்சுற தேவர்கள் எல்லாம் பிறவி செய்றாரு. தேவர்கள் எல்லாம் துன்பப்படுறாங்க. தேவருடைய அபயத்தை கேட்டு திருமால் வரணும். இதுதான் ரூல். யாரு அப்ப வந்து இவங்க எல்லாம் துன்பப்படுறாங்க. மானிடனா இருந்து தேவர்கள் எல்லாம் துன்பப்படுறாங்க. அப்ப திருமால் வந்து அவதரிக்கிறார். அவர் கூட யார் இருக்கார்? அந்த அவதரிக்கும் போது இருந்த குலம் வந்து நெகிட்டு சாணார் குலம். அவர் அவதரித்ததும் சாணார் குலம். அற்புதம். இதுவரைக்கும் ஐயா அந்த தேவர்கள், அந்த தூய்மையான ஆன்மாக்கள், திருமாலுடைய அந்த தொடர்ச்சி மிகவும் என் மனதை வந்து ரொம்ப உள்ள இருந்த கலக்கங்கள் எல்லாம் போய் இப்ப தெளிஞ்சிட்டே இருக்கு. இப்போ 4 வர்ண மக்கள் தான் தேவராக மாறுறாங்க. அந்த 4 வர்ண மக்கள் வந்துட்டு தேவராக மாறிய பின்பு அந்த தேவர்கள் வந்துட்டு சாணான் என்ற பேர்ல வராங்க. இவருடைய குலத்தொழில் வந்து பனையர்வு. நீங்க எந்த நாட்டுல பனை ஏறினாலும் இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அத்தனை பேருமே வந்து அந்த உயிர்கள். அவன் ஆப்பிரிக்கால ஏறலாம், ஆஸ்திரேலியால ஏறலாம், இலங்கையில ஏறலாம், ஆந்திரால ஏறலாம், எங்க வேணாலும் ஏறலாம். ஐயா அங்கெல்லாம் பனைமரம் இருக்குதா ஐயா? எனக்கு தெரியும். வேர்ல்டு வைடா இருக்கு. வேர்ல்டு வைட். ஓகே. நம்ம கூகுள் ஆண்டவன் பார்த்தோம்னா வேர்ல்டு வைடா இருக்கு. வெரி நம்ம எல்லாம் இங்க வந்து என்ன புதுமையா இருக்கு. செய்யறாங்கன்னா சாணான் என்று அழைக்கப்படுகிறார்கள். மத்தவங்க எல்லாம் அந்தந்த நாட்டுக்கு ஒவ்வொரு பேர்ல அழைக்கப்படுவாங்க. ஆனா பேசிக் அந்த அடிப்படை தொழில் வந்து பனை. ஐயா இதுவரைக்கும் அத ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்த அந்த இலத்திரட்டு அந்த நிகழ்வை நீங்க உலக அளவுல அந்த சர்வதேச நிலையில தொடர்புபடுத்துறது வியப்பா இருக்கு. ஆனா அதுல நீங்க சம்பவங்கள்லாம் அடுக்கடுக்கு ஐயா, வரும்போது இது எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆனது. ஹிஸ்டாரிக்கல் படி பாருங்க, கரெக்டா இருக்கும். அந்த அந்த வரலாறு உண்மை அந்த நீங்க கேட்கும்போது நிறைய கேள்விகள் வருது. எனக்கு அது இப்ப கேட்க முடியுமான்னு தெரியல. அந்த வருஷம் அழகா சொன்னீங்க. 33 கோடி தேவர்கள், 44 கோடி ரிஷிகள். அதெல்லாம் கேட்கும்போது நிறைய கேள்விகள் வருது.